ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். வரலாறு காணாத வாக்குப்பதிவு, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. விஜய் அண்ணாவுக்காக 10 மணி நேரம் 20 மணி நேரம் காத்திருந்து பேருந்துகளில் பல்வேறு துயரங்களை சந்தித்து, அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளி மாநிலங்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் விஜய்க்காக வாக்களித்திருக்கிறார்கள். அதனால தான் 85.15% வாக்குப்பதிவு அப்படின்றது நடந்திருக்குது அப்படின்னு விஜய் தரப்புல இருந்தும் சொல்றாங்க. ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பேசுகிற பத்திரிகையாளர்கள் பலரும் சொல்றாங்க இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 85.15% வாக்குகள், அதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? இது ஒரு வரலாறு காணாத வாக்குப்பதிவா? இல்லை, வரலாறு காணாத வாக்குப்பதிவுனா வரலாறு அப்படி எதுவும் சொல்லலை. முதல்ல இந்த விஜய் அவர்களுடைய ஹைப்புங்கிறத தாண்டி 2 விஷயம் இருக்குது. ஒன்று எஸ்ஐஆர், 2வது சோஷியல் மீடியா. இது 2ம் தான் இவ்வளவு பூதாகாரமாக காட்டியிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் அண்ணாவுக்காக பாய்ந்து பலரும் வாக்களித்தார்கள் வெளிநாடுகளில் இருந்து. அதை நம்ம பின்னாடி பேசுவோம். அதுக்கான டேட்டாவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. கல்ஃப் கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேர் வர முடியாமல் போச்சு, அதனால் வாக்கு சதவீதம் எந்தெந்த வார்டுகளில் குறிப்பாக தொகுதிகளில் குறைஞ்சிருக்குங்கிற வரைக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் எடுத்து டேட்டாஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பீஸே பண்ணியிருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த வாக்காளர்களில் 1 கோடி பேர் குறைந்து, அதுக்கு பிறகு நீங்கள் 28 லட்சத்தை சேர்த்திங்கன்னா டினாமினேட்டர் குறைஞ்சா வாக்கு எண்ணிக்கை கூடுமா குறையுமாங்கிறது தான் பிரதானமான கேள்வி. வாக்காளர் பட்டியலில் எண்ணிக்கை குறைஞ்சிருது, வழக்கமாக வாக்குப்பதிவு நடக்குது. நீங்கள் 100க்கு 60 வாங்கினதும் 90க்கு 60 வாங்குறதும் பர்சன்டேஜ் வேறு அப்படிங்கிறது ரொம்ப பிளைனாக பார்க்க வேண்டியது. இப்போ வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடி இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, இது நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய செய்தி. அதனுடைய அடிப்படையில் பார்த்தா சென்னையில் 23% வாக்கு கூடியிருக்கு. ஆனால் போன முறை போட்டதை விட 47,000 பேர் குறைவாக போட்டிருக்கிறாங்க. வாக்கு அளித்தவர்களுடைய எண்ணிக்கை 2021 விட அப்போ பார்த்தீங்கன்னா 60% வாக்குப்பதிவு, 24,16,875 பேர் போட்டாங்க. இப்போ 83% வாக்குப்பதிவு, ஆனால் 23,69,000 தான் போட்டிருக்கிறாங்க. 47,000 குறைவு. எண்ணிக்கை குறைஞ்சு பர்சன்டேஜ் ஏறினதுல என்ன சார் இருக்கு? இப்போ இங்க இருந்தவங்கலாம் எங்க போனாங்கிற கேள்வி இருக்கு. இதில் 74 லட்சம் எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க இல்லையா வாக்காளர்கள்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா கூட தானே செய்யும். அது ஒரு வேவ்னு எப்படி நம்ம முடிவுக்கு வரோம்? முதல்ல வேவா அப்படிங்கிற கேள்விக்கானதுல எண்ணிக்கை அப்படி சொல்லலை. சிலர் சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 24 லட்சம் கூடி இருக்குல்ல. விஜய் அண்ணாவுக்காக தான் இந்த 24 லட்சம்னா, கடந்த 17 ஆண்டுகளில் கூடினதுலேயே இந்த 24 லட்சம் தான் கம்மி. வழக்கமா அதை விட கூடுதலாக கூடுங்கிறது தான் தரவுகள். நீங்கள் 2006 இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2006 எலெக்ஷனில், அதுக்கு முந்தைய தேர்தலை விட 2001 விட 49.5 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி 20 வருஷம் பிறந்த பசங்க, 18 வயதாகி வரக்கூடியவர்கள், புதிய வாக்காளர்கள் இடம் வருது. 2011 37.5 லட்சம் கூடியிருக்கு. 2016 எலெக்ஷனுக்கு 68 லட்சம் கூடியிருக்கு. 2016 நீங்கள் ஏறதாழ அப்படியே அங்கே ரிவர்ஸில் போனீங்கன்னா 90s முதல்ல பிறந்தவங்களா இருக்கும். அதுக்கு அடுத்து 21 தேர்தலில் 27 லட்சம், இப்போ 25 லட்சம் கூடியிருக்கு. இதனுடைய 2016 கம்பேர் பண்றப்ப இது பாதி கூட இல்லை. பாதி கூட இல்லை. ஏறதாழ 2.25 மடங்கு இதை விட அது கூடுதலாக இருக்கு அப்படின்னா, அப்போ விஜயனோட வேவ் குறைஞ்சிருக்கா? காலங்காலமாக கூடுறது இந்த முறையும் கூடியிருக்குங்கிறது தான். அந்த 24 லட்சத்தில் 14.5 லட்சம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். மீதி பேர் எஸ்ஐஆரில் நீக்கினவங்களை திரும்ப ஃபார்ம் வாங்கி சேர்த்தது. அவங்க ஏற்கனவே இருந்த ஓட்டர்ஸ் தான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு பார்த்தா 14.5 லட்சம் தான். அது 24 லட்சம் வராது. எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டு திரும்ப சேர்த்தவர்கள் எண்ணிக்கையில் அந்த ஒரு 12.5 லட்சம் போகும். எனவே இங்கே ஒரு வேவ் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இருக்கிற சதவீதத்தில் நாங்கள் இவ்வளோ வாங்குவோம்னு சொல்லலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இல்லாத ஒரு வேவை இருக்குது அப்படிங்கிறது தான் சிக்கலுக்குரியது. நீங்கள் பெரு எழுச்சியாக ஓட்டு போட்டாங்க, யாரை கேட்டாலும் விஜய் என்னங்கிறாங்க, எல்லாம் அந்த ஒயிட் ஷர்ட், அந்த ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ப்ரௌன் கலரில் போட்டுக்கிட்டு வராங்கல்ல, ட்ரெஸ் கோட், இதெல்லாம்னா எங்கன்னா அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. இருக்கிற கட்சிகளிலேயே மிக அதிகமாக சோஷியல் மீடியாவில், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் வரைக்கும் போகக்கூடியவர்களாக யார் இருக்கான்னா, அவங்களுடைய கருத்துக்கள் மட்டும்தான் அங்கே ஒரு படி கூடுதலாக முழுக்க வைரல் ஆகக்கூடியதாகவும் இருக்குது. சோஷியல் மீடியாவில் குறிப்பாக இன்ஸ்டாவில் ஸ்ட்ராங்கன்னா அவங்க தான். அதே போல் அவங்களுக்கு விர்ச்சுவல் வாரியஸ், அதிகாரப்பூர்வமாக உறுப்பினராக இல்லாமல் அதை கொண்டு போய் சேர்க்கறது, பரப்புறது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் தான் அந்த தேர்தலில் எனக்கு தெரியும் அரசியல்வாதிகளை விடவும் ஏறத்தாழ ரொம்ப குஷியாக செட்டில் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வே எடுக்கிற டீம் ஒன்று
இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் டீம் ஒன்று, இவங்க தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பணம் செலவழிக்கப்பட்டிருக்கா? பின்னாடி இருந்து அந்த மார்க்கெட்டிங்கும் பெரும் அளவுக்கு, ஏன்னா அவர் பண்ண மார்க்கெட்டிங் அது ஒன்று தானே. அவர் எத்தனை தொகுதிக்கு போனார், இல்லை எத்தனை வேட்பாளர்களுக்கு செலவுகளை கட்சி ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. செய்த செலவில் அவருடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டு, விமான செலவு இதெல்லாம் தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷனை தாண்டி வரக்கூடியதாக இந்த மார்க்கெட்டிங், ஏன்னா அவங்க பண்ண ஒரே கேம்பெயினும் ப்ரொபகண்டாவும் தேர்தல் சோஷியல் மீடியாவில் தான் இருக்கணும் போது மிக அதிகமாக அதுக்கு செலவு பண்ணப்பட்டிருக்குங்கிறது தான் அது நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியது. நேற்று விஜய் வெளியிட்டார் இல்லைங்களா, கிட்டத்தட்ட முழுக்க வந்து ஒரு ஆட்சியை பிடித்து உட்கார்ந்த பதவியேற்பு மட்டும்தான் மிச்சம், தேதி பின்னர் அறிவிக்கப்படும் ரஜினி சொன்னார்ல, ஆட்சிக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும், நேரத்தாழ அந்த டோன்ல அந்த அறிக்கை இருக்கு. நம்ம அவரை குறைச்சி மதிப்பில்லை. நான் சொல்றது வாங்கின இந்த 85%ங்கிறத விட்டுட்டு வந்ததுல நாங்க 50% வாங்குவோம், 60% வாங்க, நீங்க கிளைம் பண்ணுங்க. ஏற்கனவே விஜய் அதை சொன்னார் இல்லைங்களா, சைதாப்பேட்டையில நடந்த கடைசி பிரச்சாரத்துல வந்து சொன்னாரு, பாருங்க அங்க 100 தொற்றுருக்கும் பாண்டிச்சேரியில், அங்க 90 தாண்டிருச்சு, தமிழ்நாட்டிலேயே அது பிரதிபலிக்குதா இல்லையான்னு பாருங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்கன்னாரு. அந்த மாதிரி எஸ்ஐஆர் இல்லாம 21 வந்திருந்தா கூட இந்த கிளைம் எல்லாம் இருந்தா நம்ம எதிர்பார்த்துருந்துருக்கலாம். இப்போ இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் இன்றைக்கான டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிகிளே பண்ணியிருக்கிறாங்க. கல்ஃப் டென்ஷனின் காரணமாக இங்கு வர வேண்டிய என்ஆர்ஐ வாக்காளர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகமான வர முடியாமல் போனதனால் அடி வாங்கி இருக்கிறது, குறிப்பாக மத்திய தமிழ்நாடுகள் அப்படின்னுட்டு. மாவட்டத்தினுடைய சராசரி, அங்கே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், தொகுதிகளில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் கூடுதலான டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க அந்த அயல்நாடு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல்ல துறை மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு டேட்டாவையும் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக ஈரானில் அங்கே மீன்பிடி தொழிலுக்கு போய் சிக்கியிருந்த தமிழர்கள் ஒரு 700 பேரை மீட்டு வருவதற்கு கோஆர்டினேட் பண்ணாங்க. இங்கே இருக்கிறவர்கள் டேட்டா இருந்ததுனால தான் அதை மத்திய அரசோட கனெக்ட் பண்ணி அங்கே பேசி எம்பசி மூலயமா ஒரு ஏறத்தாழ 40 நாள் ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களை மீட்டு கூப்பிட்டு வந்தாங்க தமிழர்களை. இப்போ இதில் என்ன டேட்டா கொடுக்குறாங்கன்னா, அவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய கரஸ்பாண்டன்ட் தீபக் கார்த்திக், ஆண்டனி பெர்னாண்டோ 2 பேரும் எடுத்திருக்கக்கூடியது ரொம்ப குறிப்பாக ஓவரால் ஸ்டேட்டினுடைய ஆவரேஜை விட என்ஆர்ஐஸ் இருக்கக்கூடிய பகுதியில் குறைந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அதிராம்பட்டினத்தை அவங்க எடுக்கிறாங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில். அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை கான்ஸ்டுவன்சியில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூத் சாம்பிளுக்கு 293ல் 57.4% தான் அங்கே இருக்கக்கூடிய போலிங் பர்சன்டேஜாக இருக்குது. காரணம், என்ஆர்ஐஸாக வெளியில் போனவர்கள் அவங்களால திரும்ப வர முடியல, ட்ராவலை பிளான் பண்ண முடியலங்கிறதுனாலன்னு ஒரு விஷயம் வருது. இது பட்டுக்கோட்டை மட்டும்தானா அப்படின்னா, தஞ்சாவூரில் 80%, அங்கே தஞ்சாவூருக்குள்ளே 77.4% இருக்குது. அறந்தாங்கியில் மாவட்டத்தில் 83, அறந்தாங்கியில் 70 தான், 13% டிஃப்ரென்ஸு. மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டால் ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு 82, அங்கே மயிலாடுதுறைக்குள்ளே 70.9. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் திருமயமில் அதே போல் ஒரு 2% குறைச்சலாக இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்ஸ்டால தொடங்கி எல்லா சோஷியல் மீடியாலையும் அங்கே கிளம்பும் போது டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த வீசாவை ரெடி பண்ணிட்டு அது ஒரு வீலாக எடுத்து இறங்கி ஃப்ளைட் ஏறுறதுலேருந்து அத்தனையும் வீலாக எடுத்து கம்பைல் பண்ணி போட்டது, இது ஒரு செக்ஷன். இந்த பக்கம் இவங்கெல்லாம் பெரும்பாலும் ஒயிட் காலர் ஜாப்ஸ்க்கு போனவங்களாக இருப்பாங்க, அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள், பாலிசி டெசிஷனில் தங்களுக்கான இடத்தை பிடித்திருப்பார்கள், எனக்கு லீவ் எப்பன்னு நான் முடிவு பண்ணுற இடத்துல இருப்பாங்க. இப்போ இங்கே போய் ஸ்ட்ராண்ட் ஆகி மாட்டினவங்கெல்லாம் யார், இந்த பிரச்சனையினால் வர முடியாமல் போனதெல்லாம் அங்கே போன ப்ளூ காலர் ஜாப்ஸ்க்கு போயிருக்கக்கூடிய நம்ம அன்றாட தொழிலுக்கு போகக்கூடியது, ரொம்ப என்ட்ரன்ட் லெவலில் இருந்து செய்யக்கூடிய அந்த தொழில்களுக்கு போனவர்கள் அவங்க லீவ் அவங்க முடிவு பண்ண முடியாது. இந்த நேரத்தில் ஃப்ளைட்டு விலை 4 மடங்கு. எலெக்ஷனுக்காக வர்றதுக்கு, இல்லை குடும்பத்தில் ஏதாவது விசேஷம் நல்லது கேட்டதுன்னா அதுக்கு அவங்க அந்த நாளை எடுத்துக்கலான்றதுக்காக அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய இடத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அஃபோர்ட் பண்ண முடியாதவர்கள் இவர்கள் தான் பெருவாரியானவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் அதாவது ஒரு வர்க்க முரண் அப்படிங்கிறது, அல்லது அந்த கேட்டகரி அந்த அவங்க சொல்லக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர்களுக்குள்ளும் இருக்கிறது. கல்ஃப் கண்ட்ரிஸை தாண்டி மற்ற இடத்துல இருந்தவங்க வந்திருக்கலாம், அவங்களுக்கு இப்போ சம்மர் வெக்கேஷன் தான் சேர்த்து இருந்துட்டு போகலான்னு கூட வந்திருந்திருக்கலாம். வந்தவங்க விஜயண்ணாக்கே வாக்களிக்கட்டும், தப்பு இல்லை. கடந்த காலத்தில் இப்படியானவர்கள் சீமானுக்கு வந்து வாக்களித்து கொண்டிருந்தார்கள் திரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு. மேபி இந்த சிக்கல்னால அப்படியே வந்து ஆனாலும் அது அவருடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா நம்ம பொதுவாக ரீட் பண்ணிக்கலான்னு ஒரு பார்வை இருக்குது. திமுக அதிமுகவுக்கு அதில் இழப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம அதில் எடுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் தொட்டது கரூர். கரூரில் பார்த்தீங்கன்னா போலிங்கு, கரூர் அல்ல, அந்த சம்பவம் நடந்த பிறகு தாங்க விஜய் அண்ணாக்கு நீதி கொடுக்கணுங்கிறதுக்காக பாஞ்சு வந்து எல்லாம் அடிச்சு 90% தான் இருக்கிற எல்லாம் குளித்தலை உட்பட எல்லாத்துலேயும் 90க்கு மேலே, 93, கரூர் 93, அரவக்குறிச்சி 91, கிருஷ்ணராயபுரம் 92, குளித்தலை 92 பாருங்க அப்படின்னாங்க.
இங்கே எஸ்ஐஆர்ன்ற ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எஸ்ஐஆரில் அங்கே சேர்க்கப்பட்டது ஒரு 26,000 பேரை சேர்த்துட்டு 55,000 பேர் நீக்கியிருக்கிறாங்க. 30,000 ஓட்டை நீக்கினா கடந்த முறை இருந்ததை விட பேஸ் வேல்யூவை குறைச்சா உங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை கூடத்தான் செய்யும். இவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்கும்போது விஜய் சார் ஏன் கரூரில் நிற்கலை? இப்போ இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் படியே ஆட்சிக்கு எதிரான அலை, அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான அலை அப்படின்னா விஜய் சார் நின்ன தொகுதியில் திருச்சியில் அதிக வாக்குப்பதிவு நடந்துச்சா? அப்போ திருச்சியில் இருக்க 9 தொகுதியில் 2021 கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 8,000 வாக்குகள் திருச்சியில் அதிகமாக பதிவாயிருக்கு. பெரம்பூரில், அதாவது திருச்சி கிழக்கு, அதே போல் பெரம்பூர் விஜய் அங்கே வந்து 2,200 வாக்குகள் கூடுதலாக பதிவாயிருக்கு. சென்னையில் மற்ற தொகுதிகள், மற்ற ஒரு 9 தொகுதிகளுக்கு மேலே எல்லாம் ஒரு 5,000, 6,000, 2,000, 3,000. இப்போ எக்மோரில் வந்து 700 அப்படி குறையத்தான் செஞ்சுருக்கு. இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, ஒரு 6,000 ஓட்டு சராசரியாக முதல் தலைமுறை வாக்காளராக எல்லா தொகுதியிலும் ஆன் ஆவரேஜ் கூடணும். நம்ம அந்த 14 லட்சத்தை சமமாக பிரித்தோம்னா ஆவரேஜாக 6,000 ஓட்டு. அப்போ எக்ஸ்ட்ரா போன முறை போடாதவங்க வந்ததாவே கணக்கில் தெரியலங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா? இது போக எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டவங்களையும் நீங்கள் அதில் சேர்க்குறீங்கன்னா ஏறத்தாழ எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு 100, 200, 1000, 6,000 வரைக்குமே உங்களுக்கு அந்த டீவியேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கிறாங்க. அந்த 6,000 பேர் விஜய்க்கு தான் போட்டாங்கன்னு நீங்கள் எதன் அடிப்படையில் சொல்வீங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், வாக்கு சதவீதம் கூடனா அங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான அலை அப்படின்னா இந்த 3 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குல்ல, அங்கே ஏன் 90 வரல? அந்த மாவட்டத்திலேயே மொத்தம் 9ல் 7வது இடத்துல தான் விஜயனுடைய திருச்சி கிழக்கு இருக்குது. அதுக்கு கீழே திருவெரும்பூர் அமைச்சர் அன்பில் மகேஷ், அதுக்கு கீழே திருச்சி மேற்கு திரு KN நேரு. அப்படின்னா KN நேருவுக்கு எதிரான அலை குறைவாக வீசுகிறது, அன்பில் மகேஷுக்கு எதிரானது குறைவாக வீசுகிறது. ஏன்னா அங்கே 90 வரல, மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் வரல அப்படின்னு நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியுமா? அந்த பர்சன்டேஜை வச்சு இது எதிரானது அப்படின்னு நம்ம நேரடியாக ஃபிக்ஸ் பண்ணுறது சரியாக இருக்காது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. அப்போ விஜய்க்கு மாவட்டத்திலே 7வது இடம்னா இனிகே விஜயராஜுக்கு எதிராக அலை இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தவைக்கா நண்பர்கள் விளக்கினால் தெளிவாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து தேர்தல் நாளன்று அந்த நம்பர்ஸ் வர்றப்பே இதே மாதிரியான வரலாறு காணாத வாக்குப்பதிவு, விஜய்க்கான அலை வீசுகிறது அப்படின்னு தான் ஊடகங்களில் மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து பேசின விஷயம். சிலரை தவிர்த்து நேற்று, அதாவது இந்த ஃபைனல் டர்ன் அவுட் நம்பர் கிடைச்ச பிறகும் மீண்டும் அதே போல ப்ரொபகண்டா வந்து பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கும் அதே போன்ற பேச்சுகள் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இதுக்கான நோக்கம் என்ன? இப்போ விஜயும் ஆதவர்ஜுனாவும் இப்படி அறிக்கை விடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துலேயுமே சதி கோட்பாடு இல்லை, அப்படி ஒரு கான்ஸ்பிரசியாக தான் ஒரு விஷயத்தையே அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. தங்களுடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்களை அப்படி அந்த பேட்டர்னுக்கு வந்து திங்க் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் மற்றவர்கள் ஏன் இதை வந்து தொடர்ந்து பேசுகிறாங்க? ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க போகிறதா? இல்லை, இப்போ அந்த இடம் கவனிக்கத்தக்கது என்ன, எதாக இருந்தாலும் அடுத்த ஒரு 8 நாள் தான். நீங்கள் என்ன இப்போ என்னென்னா இருக்கிற 7 அணிகள் போட்டிட்டா 7 பேரும் 85% எங்களுக்கானதுன்னு தான் பேச போகிறாங்க. ஆனால் ரிசல்ட் வரும்போது இல்லை, எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையை பார்க்குறப்ப அப்படி நமக்கு தெரியல. அவர் பொதுவான நன்றி சொல்லியிருக்கிறாரு. வாக்கு எண்ணிக்கையின் போது விழிப்புணர்வோடு நம்ம ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கணும். கட்சி சார்பில் பேச வருகிற நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்து எங்கள் ஆட்சி தான் எல்லாரும் தான் சொல்லுவாங்க. இப்போ ஊடகங்களில் ரிசல்ட்டை பற்றி எக்ஸிட் போல் மாதிரி பேசக்கூடாதே தவிர இந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா? திமுக சார்பில், அதிமுக சார்பில், நீங்கள் ராமதாஸ் சசிகலா சார்பில் ஆட்களை கூப்பிட்டு கேட்டாலும் அடுத்து நாங்கள் தான் பாங்க 61 சீட்டு நின்ன கிருஷ்ணசாமி அவர்களும் எங்களால் தான். இந்த பெரிய நெரேட்டிவ் அப்படின்றது அது போயிட்டு தானே இருக்கு. அடுத்த 8 நாள் அதை தாண்டி தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ இதை தொடுப்பதுனால என்ன ஆகிட போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்க இவ்வளோ நாளாச்சும் அவர் வெளில வருவார் வரலன்னு ஒரு அரசியல் போயிட்டு இருந்தது. அப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் ரெலவன்ஸே இல்லாமல் போயிருவீங்களான்னு ஒரு கேள்வி வருது. நேற்றைக்கு காலையில் இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவாலயத்தில் இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களை கூப்பிட்டு புது ஏஜென்ட்ஸ்கிட்ட, ஐ திங்க் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் போனாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே கூப்பிட்டு அவர் பேசிய பிறகு அந்த பக்கம் மாலை ஒரு கூட்டம் கூட்டப்படுது இல்லையா? அப்போ ஏதோ இந்த நியூஸ் சைக்கிள்லேருந்து அடுத்த 8 நாள் நம்ம காணாமல் போயிடுவோமோ என்கிற இடம் இருக்குது. அதனால் ஒரு உத்தேச அமைச்சரவை பட்டியல்னு யாரோ எடுத்து போட்டு, அது ஏறத்தாழ ஏஐயில் கிரியேட் பண்ணது தான், அதை எடுத்து போட்டு அதை வைரலாக்கி திரும்ப அந்த சைக்கிளுக்குள்ளே வராங்க. அதாவது இப்போ இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. என்னென்னா, அது ஏதோ ஒன்றுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிமுகவிலிருந்து சில முக்கிய தலைவர்கள் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைப்பது தொடர்பாக தாவேகாவின் மூத்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைன்னு இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு ஒருத்தர் கிளப்பி விட்டு அது பாட்டுக்கு அடுத்து பற்றி போயிடுச்சான். இவருக்கு முதல் 2.5 வருஷமா, அப்புறம் அவருக்கு அடுத்த 2.5 வருஷமாங்கிற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அடுத்த 8 நாட்களும் அந்த செய்தி சைக்கிளுக்குள்ள நியூஸை நான் டிசைட் பண்ணணும்,
செய்தியிலேருந்து இப்படி ஓரம் வச்சுட்டு மீண்டும் இருமுனை போட்டி உறுதியானதாங்கிறது வந்துவிடக்கூடாது. அது மும்முனை போட்டி, அந்த சைக்கிளில் நான் இருக்கேங்கிற ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலை நடக்குதோங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ மே 4 இப்போ பலருமே வந்து வீடியோக்களை வந்து பார்க்க முடியுது. சின்ன சின்ன குழந்தைகள், பள்ளிக்கூடம் கூட போகாத இப்போ தான் பேச ஆரம்பித்த குழந்தைகள் உட்பட வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அலறுது. இப்படியான காட்சிகள் வந்து பார்க்க முடியுது. பெற்றோர்களே ரொம்ப கவலைப்பட்டு இப்போ இன்னைக்கு வந்து விசிகாவோட தொண்டரணி நிர்வாகி பாலகிருஷ்ணன் கோவையில் ஒரு புகாரே கொடுத்துருக்கிறாரு. என் பையன் வந்து அடம் பிடிக்கிறான், சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறான், பொய் சொல்லிட்டு தான் நான் போய் வந்து ஓட்டு போட்டுட்டு வந்தேன். இப்படி ஒரு நிலைமை இருக்குது. விஜய் வந்து குழந்தைகளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, புகாரும் கொடுத்துருக்கிறாரு. இது என்ன மாதிரியான விளைவு வந்து ஏற்பட போகுது? விஜய் ஒருவேளை வந்து அவர் இதுவரைக்கும் கட்டமைத்தது போல ஆட்சியை பிடிக்கவில்லை என்றால் ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு நகர்வாகத்தான் விஜய் அன்றைக்கு அந்த கடைசி நாள் ஒய்எம்சியில் பேசினதே நமக்கு அப்படிதான் இருந்தது. ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. நீங்கள் ஊடுருவ வேண்டிய இடம், யாருக்கிட்ட கேம்பெயின் பண்ணணும், ஓட்டர்ஸ் யார், முதல்ல உங்கள் ஓட்டர்ஸை நீங்கள் தேடி போகணும். எதையுமே பண்ணாமல் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளை மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு தலைவர் செய்யக்கூடிய வேலையா? அதுக்கு மேலே நகர்த்தினோம்னா அந்த பிள்ளைகள் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பேரண்டிங்கே பெரிய ரிஸ்க்கான டாஸ்க்காக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கடுமையாக பேசக்கூடாது, அவங்கக்கிட்ட அன்பாக குணமாக சொல்லணும். இந்த பிரச்சனைகளுக்குள்ளே பெற்றோர்கள் சிக்கி இருக்கும்போது நீங்கள் குழந்தைகளை டிக்டேட் பண்ண சொல்கிறீங்க. அவங்க உத்தரவு போட்டு பெற்றோர் போகக்கூடிய இடத்துக்கு ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே சிண்டு முடிக்கிற வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்ங்கிறது ஒன்று. ரெண்டாவது, உளவியலாக அந்த குழந்தைகள் அடிப்படையில் வளர்க்கும் போதே நோ சொல்லி பழக்கிறது இல்லை. அவங்க வந்து டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஒரு விஷயம் கிடைக்காது அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறதுக்கு பழகிறதே இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நினச்சதை நடத்தியே தீரணும், இல்லைனா நான் அடம்பிடிப்பேங்கிற இடத்துக்கு தான் இன்றைக்கி அது போய் நிற்கிறது. பெரும்பாலும் வீட்டுக்கு ஒரு குழந்தைகள் தாங்கிற நிலை இன்றைக்கி வந்துட்டதுனாலையும் அந்த அளவுக்கு பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அவங்க சந்திக்கக்கூடிய முதல் டிஸப்பாயின்மெண்ட்டாக எதற்காக ஒரு கட்சியினுடைய வெற்றியோ தோல்வியோ இருக்கணுங்கிற கேள்வி இருக்குது. சார், உங்கள் பாரத்தை நீங்கள் எல்லா வழிகளையும் நீங்களே சொன்னாங்க சார், எதுக்கு சார் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க மேலே தள்ளி விடுறீங்கிறதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் போகாமல் ஏற்கனவே இளைஞர்களையே நீங்கள் வந்து சரியான முறையில் அரசியல் படுத்தலைங்கிற விமர்சனம் இருக்குது. நீங்கள் அதுக்கும் கீழே இன்னும் ஆழமாக போகிறீங்க. நம்ம குழந்தைகளை குறித்து யோசிக்கிறோம். கூடுதலாக வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகளோ இல்லை 20களை தொட்டு அந்த ஏர்லி 20s இருக்கிற பிள்ளைகளோ அவங்க என்னவாக போகிறாங்க? நீங்கள் கட்டி 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 பெரிதாக இருக்கக்கூடிய பிம்பம் அது நடக்காதுங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். அவருக்கு உடனடியாக ஒன்றும் வானாமே இடிஞ்சு விழுந்துட போகிறதில்ல. ஆனால் நீங்கள் திரும்ப 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 விதைத்த இந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் பூத் ஏஜென்ட்டுகளை விடலான்னுட்டு ஆக்சுவலாக அவருடைய தொகுதியினுடைய இவிஎம் எங்கே இருக்கோ அங்கே தான் நாங்கள் எங்களை அலோவ் பண்ணலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிக்குமான ஸ்ட்ராங் ரூமில் போய் நீங்கள் ஆளை போட்டிங்களா? ரொட்டேஷனுக்கு ஷிஃப்ட்டை மாற்றினீங்களா? அவங்களுக்கு உணவு கொடுத்தீங்களா? இது எதையுமே செய்யாமல் வெறும் விஜய் மட்டும்தான் கட்சிங்கிற இடத்துக்காக நீங்கள் இவ்வளவு பேரையும் சரியான முறையில் வழிநடத்தாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி வருது. உளவியல் ரீதியிலாக இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பெற்றோர்கள் பயத்தோடும் பதற்றத்தோடும் இருக்கிறார்கள். நீங்கள் குழந்தைகள் நல அணின்னு உருவாக்கிட்டு அந்த குழந்தைகளுடைய நலனுக்கு எதிராக, உளவியலுக்கு எதிராக பெரும் தாக்குதலை விஜய் கட்டவிழ்த்து விட்டுருக்கிறான்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு நீங்கள் செய்தியே கேட்க முடியாதா? பிள்ளைகள் அன்னைக்கு ரிசல்ட்னா அப்புறம் நியூஸ் சேனலில் அவங்க கார்ட்டூனுக்கு பார்க்காம இங்கே வச்சாங்கன்னா பேரண்ட்ஸ் உட்காந்து கேட்டு தானே ஆகணும். இதை எதற்காக அவங்க மேலே நீங்கள் திணிக்கிறீங்க? அப்போ நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பிள்ளைகளை பகடைக்காயாக பயன்படுத்துவது என்பது குறைந்தபட்ச நேர்மையான சிந்தனையுடைய ஒரு அரசியல்வாதி செய்வதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. நீங்கள் மகளிருக்கு நாங்கள் இதை செய்வோம்னு அப்பீஸ் பண்ணுறீங்க, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இளைஞர்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகள், படிச்சுட்டு வேலை தேடுறவங்க, இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. குழந்தைகள் இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தினதில்லை. நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுட்டு போனாலே அவர்கள் மீது வழக்கு பாயக்கூடிய அளவுக்கான சட்டங்கள் கடுமையாக இருக்குது. நீங்கள் குழந்தைகளையே கேட்குறீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய, அது ஒரு தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு வீடுகளிலும் அது பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. சமூக பதற்றம் இல்லாமல் குடும்பங்களுக்குள் பதற்றத்தை ஏற்படுத்துவதாக குடும்பத்தையே இருவுறா. ஏன்னா அப்பா அம்மாக்கள் கூட பிள்ளையை சமாதானப்படுத்திட்டு நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க போடும்போது ஓட்ட மாற்றி போட்டுருவாங்க. தாத்தா பாட்டி பேர பிள்ளைங்க சொன்னால் மறுக்க மாட்டாங்க. அந்த ஒரு மேனிப்புலேஷன், அந்த ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுற இடங்கிறதுல கொண்டு போய் இவங்க அங்கே நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஒரு தனி மனிதரும் இன்றைக்கி நம்ம கடந்த 30 ஆண்டுகள் எடுத்தோம்னா ஒரு காலத்தில் யாருக்கு போடுறதுன்னு வீட்டில்
அம்மாக்கள் கேட்டுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு யாருக்கு போடலான்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சஜஷன் கேட்டுட்டு போனாங்க. இப்போ அவங்களா அவங்களுக்கு தோணக்கூடிய ஆளுக்கு போடக்கூடியதை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி நம்ம முதியவர்கள்லேருந்து ரிவர்ஸில் கொண்டுட்டு போகிறோம். கேட்டுட்டு யாருக்கு போகணும்னு நான் சொல்கிறேன்னா நீ போய் கேட்டுட்டு போன வீட்டில் ஒரு பவர் சென்டரை நீங்கள் உருவாக்குறீங்க, ஏற்கனவே இருக்கிற பவர் சென்டரை குலைக்கிறீங்க அப்படிங்கிறது மிக மிக அபாயகரமானது. ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஓட்டிங் பேட்டர்ன், இதை வச்சு இது வந்து விஜய் அதிமுக வாக்குகளை பிரிக்கிறார், திமுக வாக்குகளை பிரிக்கிறார், முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்குகள் எல்லாமே அவருக்கு தான், மாற்றத்தை விரும்புபவர்களுடைய வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு தான் அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் பார்த்ததில் இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது? இதில் பல விதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்திய சமூகம், தமிழ் சமூகம், அதில் பல அடுக்குகள் இருக்குது, பல்வேறு கோணங்கள் இருக்குது. நீங்கள் அவர்களை சாதியாக இருக்கிறாங்க, மதமாக இருக்கிறார்கள், வர்க்க ரீதியிலாக இருக்கிறார்கள், பாலின ரீதியிலான வேறுபாடு இருக்குது. இதை தாண்டி அவங்களுடைய வெவ்வேறு ஒவ்வொரு கோணத்தில் அது ஒரு கிராஸ் செக்ஷனாக தொழிலாளர்களாக ஒரு நிலையில் இருக்கலாம், ஒரு புள்ளியில் இணையலாம். இப்படியான முரண்கள் எல்லாமே இருக்குது. இதற்கு நடுவில் எந்தெந்த செக்ஷன்ஸ் அவர் கவர் பண்ணாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இரண்டாவது, இவருக்கு போகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க 2 பேரின் மீதான அதிருப்தி காரணமாக இல்லை இவரின் மீதான நம்பிக்கை காரணமானு ஒன்று இருக்குது. அது ப்ரோ விஜய் ஓட்ஸா இல்லை ஆன்டி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஓட்ஸாங்கிற ஒரு பார்வை இருக்குது. அவர் ஆக்சுவலாக உண்மையிலே யார் அதை எடுப்பார் அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனால தான் எல்லா கட்சிகளும் இந்த 8 நாள் அடி வயிற்றுல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தகிப்போடு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. என்னென்னா நீங்கள் ஒரு பேட்டர்னாக எடுக்கும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுக்கு பல முனைகள்லேருந்து வாக்குகள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டால் திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிற வகையில் அவங்க பேசக்கூடிய தத்துவத்துக்கு ஒரு ஓட்டு வரலாம், ஐடியாலஜி. இரண்டாவது, அந்த தலைவருக்கான ஒரு கரிஸ்மா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை ஒரு லீடராக, அவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வரக்கூடியது. மூன்றாவது, அவங்க யாரோ ஒருவரை எதிர்த்து அந்த வாக்கு வங்கியை தன்வசப்படுத்துவாங்க, ஆன்டி பிஜேபி. நான்காவது, இன்றைக்கி அரசில் இருக்காங்க, அவங்க திட்டத்தால் பயனாளிகள், பெனிஃபிஷியரிஸ்ங்கிற 4 கேட்டகரி. இதில் எதையுமே விஜய் பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணல. அதிகபட்சம் அந்த பெனிஃபிஷியரிஸில் டேமேஜ் பண்ணலாம். என்னென்னா இப்போ இவர் கொடுக்குற மகளிர் உரிமை தொகை அவர் வந்தால் தான் கூட செத்தனை கொடுக்குறேங்கிறாரு. அதனால் யார் வந்தாலும் இதில் கை வைக்க மாட்டாங்கிற நம்பிக்கையிலும் கூட அதை ஒருவேளை அங்கே அவர் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீமான் எடுத்துக்கிட்டால் அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம், விஜய் அது அந்த பக்கமே அவருக்கு இடமில்லை. சீமான் பேசக்கூடிய அளவுக்கு அப்படி அந்த அந்த சொல்லாடல், அந்த ஆற்றல், மேடையில் ஒரு பர்ஃபார்மன்ஸு அதுவும் இல்லை. ஆன்டி டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் சேர்த்து பேசுகிறார். சீமானை கடந்த காலத்தில் அவர் பேசிய ஆன்டி டிஎம்கேக்காக மட்டும் ஆதரிச்சிருப்பாங்க இல்லையா, எடப்பாடி ரொம்ப பெருசாக பேசலப்பா, இவர் தான் திமுக ரொம்ப அடிக்கிறாருன்னு, அந்த ஓட்டு மைக்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது சீமானுக்கு. ஆனால் அதிமுகவை எடுத்தால் அதிமுக அடிப்படையில் கேட்டால் மாநில சுயாட்சி அண்ணாயசம்பாங்க, ஸ்ட்ராங்காக பேச மாட்டாங்க, அது ஒரு சாஃப்ட் டோன்லேயே போடுவாங்க. விஜயும் அப்படி தான், ஆளுநர் பதவி வேண்டாம், டிலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம், ஆனால் நேரடியாக அவர் பாயிண்டை எடுத்து பாஜகன்னு பேரை சொல்லுவோமானா அது வராது. அண்ணாவினுடைய ஏறத்தாழ அவங்களுடைய ஐடியாலஜிங்கிறது அந்த ஒரு சாஃப்ட் அண்ணாயிசம்ங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் அதை கொண்டு போகலாம். அண்ணாயிசத்துக்கே விளக்கம் இல்லை, இது சாஃப்ட் அண்ணாயிசம். அடுத்தது ஐடியாலஜி, அவங்க தலைவர்கள் இபிஎஸ்க்கு அப்படி ஒரு லெகசி அவர் கிரியேட் பண்ணலை, போயிட்டுருக்கு அந்த ப்ராசஸ்ஸு. ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா வரைக்கும் அவர் எடுத்துட்டார். இப்போ அந்த வாக்காளர்கள் ஏங்கிட்ட வாங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. மூணாவது, அவங்க யாரை எதிர்க்கிறாங்கன்னா டிஎம்கே. டிஎம்கே என்ன சொல்லுதோ அதுக்கு எதிராக சொல்லணும். அது நீங்கள் லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. அதிமுகவில் இந்த 3 கேட்டகரியிலும் விஜய் வாக்குகள் எடுக்கிறாருங்கிற ஒரு இடம் இருக்குது. இதை தாண்டி திமுகவுக்கு கடந்த 2 தேர்தல்களாக 21, 24 அந்த மகளிர் வாக்குகளில் அவர் ஒரு கிராஸ் செக்ஷன் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஆனால் எவ்வளோ பேர் கன்வின்ஸ் பண்ணாலும் உள்ளே போய் அதுக்கு தான் வாக்கு செலுத்தினாங்களாங்கிறது அது மகளிருக்கு தான். அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடியவர்கள் அதை உள்ளே செஞ்சுட்டு கூட வெளியில் நீங்கள் சொன்னதுக்கு தான் போட்டேன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். என்ன முடிவு எடுத்துருக்கிறாங்க அல்லது என்னவா, அதாவது இந்த எலெக்ஷன் பேட்டர்னையே ஏறத்தாழ போலரைஸ் பண்ணிட்டாங்க, இரு ஊராக பிளந்துருக்கிறாங்க. இவங்களுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் இருக்கிற அளவுக்கு களத்தில் இருந்திருக்கிறதா? ஏன்னா நான் இங்கே கிளம்பி போகும்போது இந்த கிளாம்பாக்கம் சிக்கலில் நானும் மாட்டினேன். இங்கேருந்து நான் கிளம்பி விழுப்புரம் போகிறது எனக்கு 16 மணி நேரம் ஆச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்பேடு டு கிளாம்பாக்கமே எனக்கு 6.5 மணி நேரம் ஆச்சு. அந்த இங்கே பார்க்கும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், பேருந்தில் மறியலை முடிச்சுட்டு ஏறுறாங்க, ஏறினதும் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் திமுக அப்படி பண்ணிடுச்சு, ஸ்டாலின் பண்ணிட்டாருங்கிறது தான் காலைல 4:45 என் காலையில் விழுறது. அங்கே ஆரம்பித்து அவ்வளோ கான்ஸ்பிரசி பேசி. எத்தனை மணிக்கு கிளாம்பாக்கம் போனீங்க, எப்போ பஸ் ஏறினீங்க? நான் இங்கே ஏறத்தாழ இரவு 9:30 அசோக் பில்லரில் நிற்கிறேன். ஒரு 1/2 மணி நேரமாக பஸ்ஸஸ் போகுது, ஆனால் எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் கூட்டத்தோடு போகுது. இது வேலைக்கு ஆகாதுன்னு 10 மணிக்கு நான் அப்படியே கிராஸ் பண்ணி மெட்ரோவுக்கு போய் ஏறி அங்கே போய் இறங்கினேன். 10:20க்குள்ளே போனேன். ஒரு 20 நிமிடங்கள், ஏன்னா அதுக்கு 6 பஸ் இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக இருக்குது.
உள்ளே ஏறி டிக்கெட்டை போட்டு லாக் பண்ணிவிட்டு எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா இங்கே ஃபில் ஆயிடுது. 7வது வண்டியில் நான் ஏறி 10:40 இங்கே கிளம்பி நான் கிளாம்பாக்கம் போகும்போது மணி 4:40, 10:40 ஏறி 4:40 அங்கே போய் அதுவும் முன்னாடி இறங்கிட்டாங்க. அவ்வளோ டிராஃபிக்கு. இதில் என்ன சிக்கல்னா உள்ளேயே 2 பேர் மயங்கி விழுந்ததை பார்த்தேன். மூச்சு விட முடியாமல் திணறினவங்க, அவங்களுக்குள்ள உள்ள வெறுப்பு சண்டை, டிரைவர் மேலே எரிஞ்சு விழுந்தது, இங்கே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டது, இதெல்லாம் அந்த அடுத்தடுத்த நிலைக்கு போகுது. என்னன்னா இங்கேயே ஃபுல்லு வழியில் நிப்பாட்டி நீங்கள் திறந்தீங்கன்னா ஏறுறதுக்கு இடம் இல்லை. ஆனால் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் கூட்டம் நிற்கிது. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரோட்டை மறைச்சு பஸ்ஸை மறைச்சு டிரைவரை ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ண வராங்க. நிப்பாட்ட மாட்டீங்க, நிப்பாட்டினாலும் இடம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறது? முழுக்க அதிகாரிகள் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணுது. ஆனால் திமுகவின் பேரில் அது எழுதப்பட்டதுங்கிறது தான் கவனிக்கணும். அங்கே ஏறி விஜய்க்கு போட்டுறக்கூடாதுன்னு தான் இவங்க திட்டமிட்டு பண்ணிட்டாங்கன்னா, கிளாம்பாக்கத்தில் பஸ் ஏறிட்டு அந்த பஸ்ஸு உள்ளே போன பஸ் வெளியில் வர 1 மணி நேரம் ஆச்சு. அங்கங்கே நிப்பாட்டி இது என்ன பஸ்ஸுன்னு விசாரிச்சு திடீர்னு அதிகாரிகள் கூப்பிட்றாங்கன்னு டிரைவர் கண்டக்டரை விட்டுட்டு போய் இவ்வளோ குழப்பங்கள். 5:45 கிளாம்பாக்கத்தை விட்டு வெளில வந்து நான் 11:15 விழுப்புரம் போய் சேர்றேன். ஏன்னா வழியில் நெடுஞ்சாலைத்துறை அவங்க பங்குக்கு இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற நெட்டு நீங்கள் இங்கேருந்தே தொடங்கி வெளியில் கிளாம்பாக்கத்துலேருந்து போனீங்கனாலே செங்கல்பட்டு ஏறத்தாழ மேல்மருவத்தூர் மதுராந்தகத்தை தாண்டற வரைக்குமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நடுவில் கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற விஷயங்களை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பஸ் தான், அது 2 3 போகிற அளவுக்கு அந்த எக்ஸ்பேன்ஷன் இல்லை. நடுவில் இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்போ ஊர்ந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று தான் போக முடியும். இங்கேருந்து போகிறதுக்கே எனக்கு ஏறத்தாழ 5 மணி நேரம் விழுப்புரம் போகிறதுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனால் விழுப்புரத்துலேருந்து உள்ளே போக கனெக்டிங் பஸ் இல்லை. இந்த போன லைன்லேயே ஒரு 6 பேருந்துகள் பிரேக் டவுன் ஆச்சு. ஏன்னா ஊருக்குள்ள டவுன் வண்டியா ஓடினதை சென்னைக்கு லாங் ட்ரிப் படிக்க விட்டா இதில் பஸ் பிரேக் டவுன் ஆச்சு. உள்ளே இருந்தவங்களை இறக்கி வேறு பஸ்ஸில் ஏற்ற முடியாது, எல்லாம் ஃபில்லாக வருது. இதை திரும்ப உடனே சரி பண்ணுறதுக்கும் நீங்கள் சொல்லிவிட்டு வண்டி வரணும், அது டோ பண்ணவும் முடியாது, வந்து ரிப்பேர் பண்ணி இவ்வளோ குழப்பங்கள். போக்குவரத்து துறை இருந்த அதிகாரிகள், ஏன்னா அமைச்சருக்கும் அரசுக்கும் இப்போ சம்மந்தமே கிடையாது, அவங்க கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் போட முடியாது. அப்போ அதிகாரிகள் இதை கணிக்க தவறி இருக்கிறார்கள். அவங்களுடைய மிக மோசமான நிர்வாக கோளாறு. நான் ஊரில் போய் இறங்குற வரைக்கும் திமுகவை திருடிட்டு வந்ததை கேட்டால் 2 பேர் அவங்க மாமியாரை 2 மருமகள்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் ரெட்டையிலைக்கே தான் இவ்வளோ நாள் போட்டிங்க, அம்மா போனதுக்கப்புறம் என்னாச்சு, நீங்கள் விசிலுக்கு போடணும்னு விழுப்புரத்தில் ஏறி நான் திருக்கோயிலூர் போகிற வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் அவங்கள மண்டையை கழுவிட்டு வராங்க. ஆனால் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு பூத்துக்கு போனால் பூத்தில் அம்மா பெரியம்மா அத்தனை இருக்கிறவங்களெல்லாம் பசங்க திரட்டி ஓட்டு போட கூடவே வராங்க. வழக்கமாக பசங்கள்லாம் அவங்க தனியாக போவாங்க, அப்பாக்கள் ஒரு செக்ஷனில் போவாங்க, அம்மாக்கள்லாம் அக்கம் பக்கத்தில் 4 பேராக சேர்ந்து ஒன்றா மதியம் போட்டு வந்துடுவோம், இல்லை காலையில் போகணும் அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. இல்லை இந்த மாதிரி பசங்க பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் பார்த்தியா இந்த இடத்துல இருக்க 6வது இடம் கரெக்டாக அதில் போகணுன்னு அம்மாக்களுக்கு அவங்க பாடம் வேறு எடுத்து இவ்வளவு நான் பார்த்தேன். இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போய் அந்த தடுப்பில் இருக்கும்போது அவங்க என்ன யோசிச்சாங்கிறது அவங்களுக்கானது தான். பிள்ளைகளை சமாதானப்படுத்த, குடும்பம் சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதாக பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி அவங்க என்ன யோசிச்சாங்க, தங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு எது சரியாக இருக்கும்னு அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னா முடிவுகள் வேறு விதமாக போகலாம். மிக முக்கியமாக எல்லா கட்சியை விடவும் சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் ஹெவியாக இருக்கிறதுனால நமக்கு பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கடந்த காலத்தில் சோஷியல் மீடியாவில் இருந்தாங்க, பட் அதை விட இதனுடைய எண்ணிக்கை ஏஜ் குரூப்பு அந்த குவாண்டம் கூடங்கிறதுனால இது பெரிய அளவுக்கு தெரியுது. இது வைரலாகவும் போகிறதுனால இதை வச்சு அவங்க நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இதில் யாரது என்ன ஏது எடுக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. 8ஆம் தேதி வரைக்கும் கிளைம் பண்ணுவோம், ஏன்னா நம்ம அந்த 8 நாளும் நம்மளை பற்றியே இருக்கிறதுங்கிறதும் நமக்கான வெற்றி அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதுனால பல விஷயங்களை திட்டமிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் மே 4 என்ன ரிசல்ட் வரும்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி.